ஆசிரியர்களுக்கு வணக்கம். ஒரு டெஸ்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி அதோட கிளாஸஸ் நம்ம விரிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் டெஸ்ட் எழுதிட்டுருக்கோம். அந்த வரிசையில் இப்போ 9th 10th நூல் மற்றும் நூலாசிரியர்கள் பற்றி பார்க்க போகிறோம். இந்த டெஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற அதிகபட்சமான கொஸ்டின்ஸ் எல்லாமே ஓல்டு கொஷின் பேப்பரில் கேட்டது தான், அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து தான் எடுத்திருக்கேன். ஸோ இது இம்பார்ட்டன்ட் டெஸ்ட்டுன்னே சொல்லலாம். மறக்காமல் ஒவ்வொரு கொஷினும் சொல்லும்போது நீங்கள் ஆன்சர் எழுதிட்டு வாங்க. ஃபைனலாக ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் டைரெக்டாக ஆன்சர் பார்த்தீங்கன்னா என்ன ஏமாத்தலை, உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறதா தான் அர்த்தம். ஏன்னா கொஸ்டின் சொல்லும்போது நீங்கள் ரைட் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஆன்சர் செக் பண்ணும்போது நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். அதாவது எந்தளவுக்கு படிச்சிருக்கீங்க அப்படின்றது தெரியும். சில பேர் டைரெக்டாக ஆன்சருக்கு போயிடுறீங்க. அந்த மாதிரி பார்க்குறது நிஜமாவே வேஸ்ட்டுன்னே சொல்லலாம். கொஞ்சம் டைம் எடுத்தாலும் நீங்கள் ப்ராப்பராக டெஸ்ட் எழுதும்போது நீங்கள் எவ்வளோ ஆழமாக படிச்சிருக்கீங்க, எங்கே மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். அதுக்காக தான் சொல்கிறேன். கொஸ்டின் சொல்லும்போது நீங்கள் கொஸ்டினுக்கான ஆன்சர் மட்டும் எழுதிட்டு வாங்க. ஃபைனலாக நம்ம ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ டெஸ்ட் பார்க்கலாம். வாயில் இலக்கியம், சந்தி இலக்கியம் என்று அழைக்கப்படும் நூல் எது? தமிழ்விடு தூது, திருத்தொண்டர் திருவந்தாதி, கலிவெண்பா, திருத்தொண்ட தொகை. ஈரோடு தமிழன்பன் எந்த நூலுக்காக 2024 சாகித்ய அகாடமி விருது பெற்றார்? தமிழ் ஓவியம், வணக்கம் வள்ளுவர், கன்னி, சென்றியு. 63 நாயன்மார்களில் சிறப்புகளை பற்றி கூறும் திருத்தொண்டர் புராணம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? திருத்தொண்டர் தொகை, திருத்தொண்டர் திருவந்தாதி, பெரிய புராணம், புறநானூறு. உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? மணிமேகலை, பெரிய புராணம், புறநானூறு, தமிழ்விடு தூது. மணிமேகலை துறவு என்று அழைக்கப்படும் மணிமேகலை நூல் எத்தனை காதைகளை கொண்டுள்ளது? 268, 143, 30, 63. நாச்சியார் திருமொழி மொத்தம் எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது? 143, 108, 401, 27. வேரில் பழுத்த பழம் என்ற புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார்? கந்தர்வன், சு. சமுத்திரம், பாரதிதாசன், அழகிரிசாமி. சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு. இது யாருடைய கூற்று? பாரதிதாசன், அறிஞர் அண்ணா, தொல்காப்பியர், சீத்தலை சாத்தனார். தென்னகத்து பெர்னாட் ஷா என்று அழைக்கப்படுபவர் யார்? அறிஞர் அண்ணா, இளங்கோவடிகள், குமரகுருபரர், பாரதிதாசன். தொல்காப்பியம் எத்தனை அதிகாரங்களையும் இயல்களையும் கொண்டுள்ளது? 3 அதிகாரம் 30 இயல்கள், 5 அதிகாரம் 27 இயல்கள், 3 அதிகாரம் 27 இயல்கள், 6 அதிகாரம் 64 இயல்கள். பிசிராந்தையார் என்ற நாடக நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வென்றவர் யார்? பாரதியார், பாரதிதாசன், சுரதா, கண்ணதாசன். சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என்று மாற்றியவர் யார்? தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, காமராசர், மா.பொ. சிவஞானம். ராவண காவியம் எத்தனை காண்டங்களையும் பாடல்களையும் கொண்டுள்ளது? 3 காண்டங்கள், 3100 பாடல்கள், 5 காண்டங்கள், 3100 பாடல்கள், 5 காண்டங்கள், 3000 பாடல்கள், 6 காண்டங்கள், 3615 பாடல்கள். தந்தை பெரியாரின் வேண்டுகோளுக்கிணங்க 25 நாட்களில் திருக்குறளுக்கு உரை எழுதியவர் யார்? அறிஞர் அண்ணா, புலவர் குழந்தை, திருத்தக்கதேவர், மாங்குடி மருதனார். செய்தி என்னும் சிறுகதை எந்த தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது? ஒரு சிறு இசை, சிவப்பு ரிக்ஷா,
நரிவிருத்தம். எதையும் தாங்கும் இதயம். விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் எது? மணிமேகலை, சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, ராவண காவியம். சீவக சிந்தாமணி பாடுவதற்கு முன்னோட்டமாக திருத்தக்கதேவர் இயற்றிய நூல் எது? நரிவிருத்தம், நாமகள் இளம்பகம், முத்தொள்ளாயிரம், மதுரை காஞ்சி. முத்தொள்ளாயிரம் நூலில் சேர நாட்டை பற்றி கூறப்படும் சிறப்பு என்ன? ஏற்கள சிறப்பு கொண்ட நாடு, போர்க்கள சிறப்பு கொண்ட நாடு, அச்சம் இல்லாத நாடு, முத்துக்கள் நிறைந்த நாடு. பத்துப்பாட்டு நூல்களில் ஒன்றான மதுரை காஞ்சி எத்தனை அடிகளை கொண்டுள்ளது? 782, 108, 401, 3100. புதுக்கவிதையின் தந்தை என்று போற்றப்படுபவர் யார்? பாரதியார், நா. பிச்சமூர்த்தி, வைரமுத்து, கல்யாண்ஜி. நா. பிச்சமூர்த்தியின் முதல் சிறுகதை எது? ஒளியின் அழைப்பு, சயின்ஸுக்கு பலி, தூர், பாய்ச்சல். சீன மெய்யியலாளர் லாவேட்சு எந்த சிந்தனை பிரிவை சார்ந்தவர்? கன்ஃபியூசியம், பௌத்தம், தாவோவியம், சமணம். யசோதர காவியம் எந்த மொழியில் இருந்து தமிழில் தழுவி எழுதப்பட்டது? வடமொழி, கிரேக்கம், பாலி, ஆங்கிலம். தூர் என்ற கவிதையின் ஆசிரியர் யார்? வண்ணதாசன், நா. முத்துக்குமார், சி. மணி, லாவேட்சு. வண்ணதாசன் என்ற புனைப்பெயரில் கதைகள் எழுதுபவர் யார்? கல்யாண்ஜி, நா. பிச்சமூர்த்தி, திருத்தக்கதேவர், நாகலிங்கம். பாவலேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன? முத்தையா, துரைமாணிக்கம், நாகலிங்கம், குணசேகரன். தென்மொழி தமிழ்ச்சிற்று இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை பரப்பியவர் யார்? தேவநேய பாவாணர், கண்ணதாசன், பெருஞ்சித்திரனார், குமரகுருபரர். மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார்? பாவலேறு பெருஞ்சித்திரனார், தேவநேய பாவாணர், கம்பர், பாரதிதாசன். கண்ணதாசன் எந்த புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார்? காலக்கணிதம், சேரமான் காதலி, அர்த்தமுள்ள இந்து மதம், இயேசு காவியம். புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் எது? கோபாலபுரத்து மக்கள், வேரில் பழுத்த பழம், புயலிலே ஒரு தோணி, சிவகாமியின் சபதம். பரிபாடல் ஓங்கு பரிபாடல் என்னும் புகழுடையது. இதில் பண்ணோடு பாடப்பட்ட பாடல்கள் எத்தனை கிடைத்துள்ளன? 70, 100, 24, 30. கப்பலுக்கு போன மச்சான் என்ற நாவலின் ஆசிரியர் யார்? நாகூர் ரூமி, பிரபஞ்சன், கி. ராஜநாராயணன், பி. சிங்காரம்.
வைத்தியலிங்கம் என்ற இயற்பெயர் கொண்ட பிரபஞ்சன் எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார்? பிரம்மம், வானம் வசப்படும், ஒரு சிறு இசை, விசாரணை கமிஷன். காசிகாண்டம் நூலை இயற்றியவர் யார்? குமரகுருபரர், அதிவீர ராம பாண்டியன், பரஞ்சோதி முனிவர், திருத்தக்க தேவர். வெற்றி வேர்க்கை என்று அழைக்கப்படும் நருந்தொகையின் ஆசிரியர் யார்? சீவலமாறன், கம்பர், ஒட்டகக்கூத்தர், புகழேந்தி புலவர். பிள்ளை தமிழில் இறைவனையோ தலைவரையோ குழந்தையாக கருதி பாடும் பருவங்கள் எத்தனை? 7, 10, 12, 5. ஆண்பார் பிள்ளை தமிழுக்கே உரிய கடைசி 3 பருவங்கள் எவை? கழங்கு அம்மானை ஊசல், சிற்றில் சிறுபறை சிறுதேர், காப்பு செங்கீரை தாள், முத்தம் வருகை அம்புலி. கரிசல் எழுத்தாளர் கி. ராஜநாராயணன் எழுதிய எந்த நூல் 1991 சாகித்ய அகாடமி விருது பெற்றது? கோபாலபுரத்து மக்கள், கரிசல் கதைகள், கதவு, தாத்தா சொன்ன கதைகள். திருவிளையாடற் புராணம் எத்தனை காண்டங்களையும் படலங்களையும் கொண்டுள்ளது? 3 காண்டங்கள், 63 படலங்கள், 4 காண்டங்கள், 64 படலங்கள், 3 காண்டங்கள், 64 படலங்கள், 2 காண்டங்கள், 30 படலங்கள். புதிய நம்பிக்கை என்ற நூலில் மாபெரும் கல்வியாளரின் வாழ்க்கையை உனக்கு படிக்க தெரியாது என்னும் தலைப்பில் படைத்தவர் யார்? கமலாலயன், சா. கந்தசாமி, இளங்கோவடிகள், வீரமாமுனிவர். அமெரிக்க கருப்பின பெண்மணி மேரி மெக்லியட் பெத்யூனின் வாழ்க்கையை நூலாக படைத்த கமலாலயனின் இயற்பெயர் என்ன? முத்தையா, குணசேகரன், வைத்தியலிங்கம், கான்ஸ்டாண்டு ஜோசப் வெஸ்கி. கம்பர் தான் இயற்றிய இராமாயணத்திற்கு இட்ட பெயர் என்ன? கம்பராமாயணம், ராமகாதை, ராம அவதாரம், ராவண காவியம். கம்பரை ஆதரித்த வள்ளல் யார்? சடையப்ப வள்ளல், சீதகாதி, பாரி, ஓரி. சா. கந்தசாமி எந்த புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளார்? பாய்ச்சல், விசாரணை கமிஷன், சுடுமண் சிலைகள், ஒரு சிறு இசை. சிலம்பு செல்வர் என்று அழைக்கப்படுபவர் யார்? இளங்கோவடிகள், மா. பொ. சிவஞானம், சேக்கிழார், கம்பர். மா. பொ. சிவஞானம் எந்த நூலுக்காக 1966 சாகித்ய அகாடமி விருது பெற்றார்? எனது போராட்டம், வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு, சிலப்பதிகாரம், புதிய நம்பிக்கை. தமிழின் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுபவை எவை? சிலப்பதிகாரம், மணிமேகலை, கம்பராமாயணம், மகாபாரதம், சீவக சிந்தாமணி, குண்டலகேசி, பெரிய புராணம், திருவிளையாடற் புராணம். தேம்பாவணி நூலின் பாட்டுடை தலைவன் யார்? இயேசு கிறிஸ்து, சூசையப்பர், கம்பர், பாண்டியன் நெடுஞ்செழியன். தமிழில் முதல் அகராதியான சதுர அகராதியை இயற்றியவர் யார்?
ஜி.யு. போப், வீரமாமுனிவர், சீத்தலை சாத்தனார், அறிஞர் அண்ணா. வீரமாமுனிவரின் இயற்பெயர் என்ன? நாகலிங்கம், முத்தையா, கான்ஸ்டாண்ட் ஜோசப் பெஸ்கி, குணசேகரன். இதோட 50 கொஷின்ஸ் முடிஞ்சிருச்சு. இதுக்கான ஆன்சரை இப்போ செக் பண்ணிக்கலாம். ஆன்சர் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாரும் ஒரு லைக் அண்ட் ஹைப் கொடுங்க. நீங்கள் இது போல் கொடுக்குற சின்ன சின்ன ஊக்கம்தான் எனக்கும் இது போல் தரமான கொஷின்ஸை தொகுத்து கொடுக்கறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். என்னால் ஒரு 15 கொஷின் 20 கொஷின் மட்டும் போட்டுட்டு விட முடியும். பட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். இருக்கிற எல்லா ஓல்டு கொஷின் பேப்பரையும் தொகுத்து தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதுக்கு நீங்களும் எனக்கு கொஞ்சம் பூஸ்ட் கொடுக்கணும் இல்லைங்களா? மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. இப்போ ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம் என்று அழைக்கப்படும் நூல் தமிழ் விடு தூது. ஈரோடு தமிழன்பன் எந்த நூலுக்காக 2024 சாகித்ய அகாடமி விருது பெற்றார்? வணக்கம் வள்ளுவ. 63 நாயன்மார்களின் சிறப்புகளை பற்றி கூறும் திருத்தொண்டர் புராணம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பெரிய புராணம். உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே. இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? புறநானூறு. மணிமேகலை துறவு என்று அழைக்கப்படும் மணிமேகலை நூல் எத்தனை காதைகளை கொண்டுள்ளது? 30 காதைகள். நாய்ச்சியார் திருமொழி மொத்தம் எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது? 143 பாடல்கள். வேரில் பழுத்த பழம் என்ற புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார்? சு. சமுத்திரம். இது சொல்லியிருப்போம் இல்லைங்களா? சமுத்திரத்துக்கு பக்கத்தில் மரம் இருக்கும், அப்போ அந்த வேரில் பழுத்த பழம் அப்படின்னு சொல்லி ஷார்ட்கட் சொல்லியிருப்போம். நெக்ஸ்ட்டு 8th கொஷின். சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு. இது யாருடைய கூற்று? அறிஞர் அண்ணா. தென்னகத்து பெர்னாட் ஷா என்று அழைக்கப்படுபவர் யார்? அறிஞர் அண்ணா. தொல்காப்பியம் எத்தனை அதிகாரங்களையும் இயல்களையும் கொண்டுள்ளது? தொல்காப்பியம் 3 அதிகாரம் 27 இயல்கள். ஆப்ஷன் இ. இதெல்லாம் கொஷின், ரிப்பீட்டட் கொஷின். பிசிராந்தையார் என்ற நாடக நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார்? பாரதிதாசன். இதெல்லாம் டிஎன்பிசியில் ரிப்பீட்டட் கொஷின். சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என்று மாற்றியவர் யார்? இதுவும் டிஎன்பிசி ரிப்பீட்டட் கொஷின். அறிஞர் அண்ணா. ராவண காவியம் எத்தனை காண்டங்களையும் பாடல்களையும் கொண்டுள்ளது? ராவண காவியம் 3 காண்டங்கள், 3100 பாடல்கள். இது டெட்டு கொஷின். தந்தை பெரியாரின் வேண்டுகோளுக்கிணங்க 25 நாட்களில் திருக்குறளுக்கு உரை எழுதியவர் யார்? இதுவும் டெட்டு கொஷின் தான். புலவர் குழந்தை. செய்தி என்னும் சிறுகதை எந்த தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது? சிவப்பு ரிக்ஷா. விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் எது? இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஷின். சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணி பாடுவதற்கு முன்னோட்டமாக திருத்தக்க தேவர் இயற்றிய நூல் எது? நரிவிருத்தம். முத்தொள்ளாயிரம் நூலில் சேர நாட்டை பற்றி கூறப்படும் சிறப்பு என்ன? சேரநாடு அச்சம் இல்லாத நாடு. முத்துக்கள் நிறைந்த நாடு எது? பாண்டிய நாடு. 10 பாட்டு நூலில் ஒன்றான மதுரை காஞ்சி எத்தனை அடிகளை கொண்டுள்ளது? 782. புதுக்கவிதையின் தந்தை என்று போற்றப்படுபவர் யார்? புதுக்கவிதையின் தந்தை நா. பிச்சமூர்த்தி. நா. பிச்சமூர்த்தியின் முதல் சிறுகதை எது? சயின்ஸுக்கு பலி. சீன மெய்யியலாளர் லாவேட்சு எந்த சிந்தனை பிரிவை சார்ந்தவர்? தாவோவியம். யசோதர காவியம் எந்த மொழியில் இருந்து தமிழில் தழுவி எழுதப்பட்டது? வடமொழி. தூர் என்ற கவிதையின் ஆசிரியர் யார்? நா. முத்துக்குமார். வண்ணதாசன் என்ற புனைப்பெயரில் கதைகள் எழுதுபவர் யார்? கல்யாண்ஜி. பாவலேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன? துரைமாணிக்கம். தென்மொழி தமிழ் சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை பரப்பியவர் யார்? பெருஞ்சித்திரனார். மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார்? தேவநேய பாவாணர். கண்ணதாசன் எந்த புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார்? சேரமான் காதலி. புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் எது? புயலிலே ஒரு தோணி. சிங்காரம் அவங்களோடது. பார்த்தோம் இல்லைங்களா?
பரிபாடல் ஓங்கு பரிபாடல் என்னும் புகழுடையது. இதில் பண்ணோடு பாடப்பட்ட பாடல்கள் எத்தனை கிடைத்துள்ளன? 24. கப்பலுக்கு போன மச்சான் என்ற நாவலின் ஆசிரியர் யார்? நாகூர் ரூமி. வைத்தியலிங்கம் என்ற இயற்பெயர் கொண்ட பிரபஞ்சன் எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளார்? வானம் வசப்படும். பிரபஞ்சம்னா வானத்து கூட கனெக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொன்ன இல்லைங்களா, அதுதான். காசிகாண்டம் நூலை இயற்றியவர் யார்? அதிவீரராம பாண்டியன். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின். வெற்றி வேர்க்கை என்று அழைக்கப்படும் நருந்தொகையின் ஆசிரியரும் அதே அதிவீரராம பாண்டியன். அவருக்கு இன்னொரு பேர் சீவலமாறன். பிள்ளை தமிழில் இறைவனையோ தலைவரையோ குழந்தையாக கருதி பாடப்படும் பருவங்கள் எத்தனை? குழந்தையாக கருதி பாடும் பருவங்கள் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எத்தனை பருவம்னா 10 பருவங்கள். ஆண்பால் பிள்ளை தமிழுக்கே உரிய கடைசி 3 பருவங்கள் எவை? சின்னு முடியும்னு சொன்னா சிற்றின், சிறுபறை, சிறுதேர். கரிசல் எழுத்தாளர்கள் கி. ராஜநாராயணன் எழுதிய எந்த நூல் 1991 சாகித்ய அகாடமி விருது பெற்றது? கோபாலபுரத்து மக்கள். திருவிளையாடற் புராணம் எத்தனை காண்டங்களையும் படலங்களையும் கொண்டுள்ளது? 3 காண்டங்கள், 64 படலங்கள். இதில் படலங்கள் மட்டும் டெட்டில் கேட்டாங்க, காண்டங்கள் கேட்கல. எத்தனை படலங்களை கொண்டுள்ளதுன்னு கேட்டாங்க. புதிய நம்பிக்கை என்ற நூலில் மாபெரும் கல்வியாளரின் வாழ்க்கையை உனக்கு படிக்க தெரியாது என்ற தலைப்பில் படைத்தவர் யார்? கமலாலயன். அமெரிக்க கருப்பின பெண்மணி மேரி மெக்லியட் பெத்யூனின் வாழ்க்கையை நூலாக படைத்த கமலாலயனின் இயற்பெயர் என்ன? குணசேகரன். இந்த கொஷின்ஸ்லாம் ஆக்சுவலாக நான் தான் மாற்றி கேட்டிருக்கேன். அவங்க அந்த கேர்ளோட நேம் தான் கேட்டாங்க. மோஸ்ட்லி எல்லாருக்கும் இந்த பேர் தெரியும். இந்த மாதிரி கொஷின் கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் கொஷின்ஸ் இப்படி கேட்டிருக்கேன். கம்பர் தான் இயற்றிய ராமாயணத்திற்கு இட்ட பெயர் என்ன? ராம் அவதாரம். இது அப்படியே கேட்டாங்கங்க. டெட்லேயும் கேட்டாங்க, டிஎன்பிசிலையும் கேட்டாங்க. கம்பரை ஆதரித்த வள்ளல் யார்? சடையப்ப வள்ளல். சா. கந்தசாமி எந்த புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார்? விசாரணை கமிஷன். சிலம்பு செல்வர் என்று அழைக்கப்படுவது மாப்போசி. கொஷினில் மாப்போசி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. மாப்போ சிவஞானம்லாம் கொடுக்கல. நான் இதில் உங்களுக்கு மாப்போ சிவஞானம்னே கொடுத்துருக்கேன். ஆனால் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க, மாப்போசினாலும் அது கரெக்டாக போட்டுருங்க. சிலம்பு செல்வர்னாவே மாப்போசி. மாப்போ சிவஞானம் எந்த நூலுக்காக 1966 சாகித்ய அகாடமி விருது பெற்றார்? வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு. தமிழின் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுபவை எது? இரட்டை காப்பியங்கள்னா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். தேம்பாவணி நூலில் பாட்டுடை தலைவன் யார்? சூசையப்பர். தமிழில் முதல் அகராதியான சதுர அகராதியை இயற்றியவர் யார்? வீரமாமுனிவர். வீரமாமுனிவரின் இயற்பெயர் என்ன? கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி. ஆப்ஷன் சி. இதோட 50 கொஷின்ஸ் முடிஞ்சுது. மறக்காமல் உங்களோட மார்க்ஸை என்ட்ரு பண்ணுங்கள். மார்க் என்ட்ரு பண்ணும்போது பாசிட்டிவ் வைப்போடு என்ட்ரு பண்ணுங்கள். அது நிச்சயமாக நடக்கும். இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி.